இருந்துச்சு, என்டிஏ கூட்டணி வந்து உடைஞ்சிரும், டிசம்பருக்கு பிறகு வந்து அதிமுக பாஜக பிரிஞ்சிரும் போன்ற விஷயங்களா இருந்துச்சு. அதுக்கு எடப்பாடி முற்றுப்புள்ளி வச்சிட்டார் நினைக்கின்றேன். அவர் கோயம்புத்தூர்ல பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக திருமாவளவன் அவர்களுக்கு கேள்வி கேட்பதன் மூலியமாக, நீங்க என்னங்க பாத்தீங்க, நாங்க வந்து தனித்தனியா இருக்கோம், நாங்க ரொம்ப சேர்ந்தாங்க சார், சிறப்பா இருக்கும்னு சொல்வதன் மூலியமாக அது விஜய் இல்ல மற்றவர்களுக்குமான பதிலாகத்தான் நான் பார்க்கின்றேன். அப்ப நீங்க ஒருவேளை நீங்க என்டிஏக்கு விஜய் அவர் போறாருன்னா அவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க? 20 சீட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா நீங்க பாக்குறோம், நீங்க வந்து அதிமுக பிரதான கட்சியாக இருக்கு போயின்றது, அப்புறம் பாஜக இருக்கு, அவங்க பாமக முயற்சி பண்றாங்க, தேமுதிக முயற்சி பண்ணலாம், வேற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. ஒரு 20 சீட்டுக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் என்றால் மேபி வின் பண்ணலாம். நீங்க வந்து விஜயோட ஃபேக்டர் பெருசா இருக்கு, இது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பாரு, அவர் ஃபேக்ட் வின் பண்ணலாம். ஆனா விஜய் அந்த இடத்துல தோற்றவராக மாறி விடுவார். ஒரு 20 சீட்டுக்காக என்னோட கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து ஒரு 20 சீட்டுக்காக நான் 250 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் வர்றேன்னா இதற்காக நிச்சயமாக விஜய் வரவில்லை. அதான் நான் ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தேன். அதை விஜய் உறுதிப்படுத்தலாம் பார்க்கின்றேன். இன்னொரு பக்கம் நீங்க பொலிட்டிக்கல் கேரியர்ங்கிறது எண்ட் ஆயிடும். நீங்க முதல் தேர்தல் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஃபேக்டரா இருக்காரு, மக்கள்கிட்ட பெரிய அபிமானம் இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வந்த உடனே நான் முதல் தேர்தலில் என்னுடைய கோல் வந்து திமுக வீழ்த்துறதாங்க, அதுக்காக நான் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாருன்னா எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சூசைடு தான் நான் சொல்லுவேன். அதனால அதை அவர் செய்ய மாட்டார்னு நினைச்சு அதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அந்த டோர்ஸை க்ளோஸ் பண்ணாத மாதிரி தானே இல்ல, அந்த டோரை அதாவதுங்க அதை சொல்லலாம். மறுபடியும் இப்ப நீங்க ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேட்டியோ மற்றவர்களும் சொல்லும் பொழுது இல்லங்க, நாங்க அவங்கள பெரிய பொருட்டா எடுத்துக்கலாம். எங்களுடைய எதிரி என்பது நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து மத்தியில் ஆள்கின்ற பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக, அதனால அவர்களை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை, கடந்து போறோம். இன்னொன்னு, இன்னைக்கு வந்து நான் முன்னாடி அதான் சொன்னேன், என்டிஏ வந்து ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ராங் இந்த சென்ஸ் இவங்க 2 பேர் ரொம்ப உள்ள கரெக்டா இருக்காங்கன்னு நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அது உடைந்து வருவது அப்படிங்கிற வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த டோரும் சேர்த்து தான் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற களத்துல இது ஒரு மும்முனை போட்டியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னா மும்முனை போட்டியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.